ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாரோன் விசுவாச ஊழியங்களின் சார்பாக உங்களை யாவரும் அன்புடன் நான் வாழ்த்துகிறேன். தேவனாகிய கர்த்தர் ஒரு புதிய மாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். கடந்த 5 மாதங்களும் தேவனாய் கர்த்தர் நம்மை சுகமாய் நம்மை பாதுகாத்து நம்மை பராமரித்து நமக்கு வழிநடத்தி சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தை தந்து இந்த 6வது மாதத்தை காணும்படியாய் தேவனாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். எனவே இந்த நாள் காலவேளையில் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து நம்ம துதிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்க போகிறோம், நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படி இருக்கிற இடங்களில் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்ம ஒரு பாடலை நம்ம பாட போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம நிற்பதும் நாம் நிர்மலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை ஒன்று மாத்திரமே. எனவே அந்த கிருபை நினைத்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மையப்படுத்த, கிருபை இதே, தேவ கிருபை இதே, தாங்கி நடத்தியதே என்று நம்ம பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். அவருடைய கிருபை நினைத்து ஆண்டவருடைய நாமத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஆமென். அருயிரன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுபரன், அருயிரன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே, அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை மேலானது. ஹல்லேலூயா. அந்த கிருபை நினைத்து நாம் மகிழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். வார்த்தையினால் அவர் தீர்த்தாரெந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியராய், வார்த்தையினால் அவர் தீர்த்தாரெந்தன் வியாதியும் வேதனையும் இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறமக்காருமில்லை. இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறமக்காருமில்லை. கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். ஹல்லேலூயா. நமக்கு நாள் வரைக்கும் நம்மை பாதுகாத்தது அவருடைய கிருபை தான். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நினைத்து கொண்டாடுவோம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே, நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்து கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்து கொள்வோம். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே
பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். ஹல்லேலூயா. ஆமாம், அவருடைய கிருபை, ஹல்லேலூயா, அது நல்லது. ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை நல்லது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் நிற்பதும் நாம் நிர்மலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை ஒன்று மாத்திரம்தான். ஹல்லேலூயா, நமக்கு பலனை தருகிறது, நமக்கு ஜீவனை தருகிறதும் ஹல்லேலூயா அது தேவ கிருபை. ஹல்லேலூயா, ஆபத்தில் நம்மை பாதுகாக்கிறதும் நம்ம சுகமுடன் வாழ்கிறதும் தேவ கிருபை ஒன்று மாத்திரம்தான். அப்படியே இருக்கிற இடங்களில் ஹல்லேலூயா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை உயர்த்தி கிருபையிதே, தேவ கிருபையிதே, கிருபையிதே, தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்முடைய கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாள் வரைக்கும் எங்களை காத்து நடத்தினீங்களே, இனிமேலும் எங்களை காத்து நடத்த போகிற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. மீதமுள்ள நேரமெல்லாம் உடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்தில் உங்கள் மத்தியில் நிற்கின்ற 6வது மாதத்தில் நிற்க கிருபை செய்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த மாதத்தின் வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் விளங்கும் என்றார். ஆகியால் கிறிஸ்துவும் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்பட்டு மேன்மை பாராட்டுவேன். கர்த்தர் நாம மகிமைப்படும்படியாக நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, மக்கள் நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி அப்பா. இந்த வாக்குத்தத்தத்தை குறித்தாப்பா நீங்கள் பேசும்படியாகப்பா, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கத்தக்கதாக எங்கள் செவிகளை விருத்தை சேதனம் பண்ணும்படியாக ராஜா நீங்கள் பேசுங்கப்பா. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீர்னா தான் அந்த வார்த்தையின்படியாக நீங்கள் எங்களோடு பேசுங்க. நாங்கள் கேட்குறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இந்த வசனத்தின்படியாக அழகாக கர்த்தர் சொல்கிறாரு, பவுலோட பேசுகிறாரு. பவுல் அவன் சவுலாக இருக்கிறதான அந்த நாட்களில் அவன் கர்த்தர் பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் விரோதமாய் புறப்பட்டு பல தீமையான காரியங்களை செய்யும்படியாக அவன் ஓடிக்கொண்டிருந்ததான வேளையில் அவன் சரியாக கர்த்தர் ஒரு வழியை அனுப்பி சவுலை சந்தித்தார். சவுலை சந்தித்து அவன் எழும்பி கையில் கொடுத்து மற்றொரு இடத்துல கடந்து சென்று அவன் பரிபூர்ணமான ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டான். ஆனால் அவனுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அது என்ன என்று சொல்லி பார்க்கும்போது எப்போது அவனத்தில் ஒரு குறை காணப்பட்டு கொண்டே இருந்தது. ஆனால் அவன் தேவ சமூகத்தில் அவன் கேட்குறான், ஆண்டவரே, இது என்னை குற்றம் என் உயர்த்தாத படிக்க அது என்னை குற்றம் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது, அது எனக்கு நீங்கும்படியாக நான் 3 தரம் வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லி பவுல் அழகாக தேவ சமூகத்தில் கேட்குறான். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்ல, என் கிருபை உனக்கு போதும்பா, உன் பலவீனத்தில் என் பலம் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி அவன் சொல்கிறான். மேன்மை பாராட்டாத படிக்கு, என் மேன்மை நிமித்தம் நான் உயர்த்தாத படிக்கு இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அநேக சூழ்நிலையில் பார்க்கிறோம், நம்மை உயர்த்துகிறோம், நம்ம மேன்மைப்படுத்துகிறோம், நம்மை பெருமை பாராட்டுகிறோம். பல சூழ்நிலை நிமித்தமாக அநேக காரியங்கள் நமக்கு கடந்து வருகிறது. ஆனால் அப்படின்னாலே கர்த்தருடைய மகிமை ஒன்று மாத்திரம்தான் வெளிப்படணும், கர்த்தருடைய கிருபை ஒன்று மாத்திரம்தான் போதுமானதாக இருக்கட்டும். ஆனப்படினாலே இந்த நாட்களிலே தேவனுடைய கிருபைக்காக இந்த வேதத்தில் நம்ம பார்க்கும்போது அநேக வசனங்கள் வாக்கு தத்தங்களாக சொல்லப்பட்டிருக்குது. கிருபை என்று பார்க்கும்போது வேதத்தில் அநேக காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த கிருபையை பார்க்கும்போது அந்த வசனம் சொல்லுகிறது,
அதிகாலையில் தேடுகிறவன் கர்த்தருடைய கிருபை காலைதோறும் புதியவளாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக பார்க்கும்போது அவருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மீதும் அவருடைய நீதி அவருடைய அவருடைய நீதி அவருடைய தலைமுறையாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இன்னொரு வசனத்தில் பார்த்தோம் சொன்னாக்கா அந்த இடத்துல சொல்கிறது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி, அப்போ அவருடைய கிருபையும் அவளுக்கு பயந்தவர்கள் மீதும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மீது அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது என்று சொல்லி இப்படி நிறைய வசனங்கள் வேதத்திலே அவருடைய கிருபை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. ஆனபடினால அவருடைய கிருபை இல்லைன்னாங்க நம்ம உலகத்தில் நிற்கவே முடியாது. கர்த்தருடைய கிருபையோ அவளுக்கு பயந்தவர்கள் மீதும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மீதும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது என்று சொல்லி திட்டமும் தெளிவுமாய் சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அழகாக சொல்லப்படுகிறது, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கேதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இதையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாகியிருக்கிறது. அப்போ ஸ்தோத்திரத்தினாலே கிருபை நமக்கு பெருகிறதா இருக்கிறது. துதிக்க கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஸ்தோத்திரம் செய்ய அவருடைய கிருபை எப்படிலாமா மகிமை அவ்வளவு பெரிதாய் காணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம அதிகமாக எழுந்திருந்து ஸ்தோத்திரம் செய்யும்போது துதிக்கும்போது அந்த நாள் முழுவதும் அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருந்து நம்மளை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்குது. நம்மளுக்கு பலவீனங்கள் கடந்து வருகிறது, சோர்வுகள், வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், எல்லா சூழ்நிலை கடந்து வரும்போது, நெருக்கங்கள் கடந்து வரும்போது நாம் ஸ்தோத்திரத்தோடு காலையில் துதிக்க ஆரம்பிக்கும் போது ஸ்தோத்திரத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அந்த இடத்துல தான் அவருடைய கிருபை நமக்கு போதுமாக இருந்து நம்மளுக்கு பரிபூர்ண விடுதலை ஆரோக்கியத்தை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. இதனால் ஒரு சில வசனங்களை குறித்து அவருடைய கிருபையை குறித்து நம்ம வாசித்து நம்ம தியானித்து நம்ம ஜெபத்திலே கடந்து செல்வோம். முதலாவது எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்துக்கொண்டோமானால், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல என்று சொல்லப்படுது. அப்போ கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. அப்போ அந்த ரட்சிப்பு நம்மளுக்கு ஒரு விடுதலை. ரட்சிப்பு என்றால் பாவம், சாபம், வியாதியிலிருந்து விடுதலை, அதுதான் ஒரு ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை பெறுவதற்கு நமக்கு கிருபை அவசியமாய் காணப்படுகிறது. அந்த கிருபையினால தான் கர்த்தர் சொல்கிறாரு, விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க, இது எங்களால் உண்டான, நம்மளால் இது உண்டாக முடியாது, நம்மளால் எதையும் செய்ய முடியாது, ஆனால் இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்படுது. அப்போ கர்த்தருடைய ஈவு நம்ம இது இறங்கும்போது ஒரு பெரிதான பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்தும், எல்லாவற்றிலிருந்தும் ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறவராக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். புலம்பெயலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொண்டோம்னாக்கா அந்த இடத்துல ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறாரு. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது 23வது வசனம் பார்க்கும்போது, நாம் நிர்மூலமாக்காமல் இருக்குது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவைகள் காலைதோறும் புதியதைகள், அது உண்மை பெரிதாக இருக்கிறது. அப்போது நம்ம பூலோகத்திலே நாம் நிற்கிறோம், நிர்மூலமாக்காமல் இருக்கிறோம், பல சூழ்நிலை நிற்கிறோம், ஆனால் அவருடைய கிருபை தான் நம்மளை பாதுகாக்கிறது. அப்போ அவருடைய கிருபை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை என்று சொல்ல முடியும். அவர் கிருபை நம்மளை ஒவ்வொரு நாளும் பார்க்க, அவருடைய இறக்கம், அவருடைய கிருபை நம்ம மீது இருக்கிறதுனாலே நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாக்க. அது எப்படி இல்லாமா காலைதோறும் புதைவிழாக இருக்குது, அந்த உண்மை பெரிதாக இருக்குது. அப்போ காலைதோறும் நம்ம கர்த்தரை தேடும்போது, காலைதோறும் அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அந்த கிருபை நமக்கு அவ்வளோ பெரிதாய் கடந்து இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா, யாருக்கெல்லாம் அந்த கிருபை கொடுக்கப்பட்டது, யாரெல்லாம் வெளியாக்கப்பட்டாங்கன்னு சொல்லி பார்த்தாக்கா, ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டோம்னாக்கா அந்த இடத்துல ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6
6ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் 9வது வசனத்தை பார்த்தோன்னா, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடச்சிது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடச்சிது. ஏனென்றால் அந்த நாட்களில் வாழ்ந்த காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா நீதிமானம் உத்தமனாய் இருந்தான் என்று சொல்லி வசனம் சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னால் அவன் ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்குனாக்கா, அவன் தேவனோடு பாருங்க சஞ்சரித்து கொண்டே இருந்தான். ஒவ்வொரு நாளும் அவன் தேவனோடு பேசி கொண்டிருந்தான், தேவனோட வசனம் வாசித்தான், தியானித்தான், தேவனோட செய்தான் என்று சொல்லி. அதே 17ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தர் நோவாவை நோக்கி சொல்கிறாரு, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்க, இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அப்போ நீதிமானுக்கு அவருடைய கிருபை பெரிதாய் காணப்படுகிறதுன்னு சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம நீதிமானாக இருக்கும்போது அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும். ஆனால் நீ கிருபை மாத்திரம் அவர் கொடுக்கவில்லை, அந்த கிருபை நிமித்தமாக ஒரு பெரிய ஜலப்பிரளயம் வந்தது, உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டது. ஆனால் நோவாவின் குடும்பத்தார் 8 பேர் மாத்திரம் அந்த பேழைக்குள்ளே இருந்து பாதுகாக்கப்பட்டாங்க. அதோடு கூட மிருகஜீவனும் பல காரியம் காக்கப்பட்டது என்று பார்க்கலாம். அப்போ அவருடைய கிருபை பாருங்க, நோவாவின் நாட்களில் அவனை பாதுகாக்கப்பட்டது, அவன் ஜலப்பிரளயத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டான் என்று சொல்லுங்க. அப்போ இந்த நாட்களில் நாம் கூட ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதத்தில் நீதிமான்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது என்று சொல்லி யாக்கோபில் அழகாக சொல்லப்படுகிறது. எலியான் பாடுள்ள மனுஷனாக தான் இருந்தான். அவன் எப்படி இருந்தால் அவன் உண்மையாய் நீதிமானாக இருந்து உண்மையோட கருத்தோடு அவன் ஜெபித்தான். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த நாட்கள் நீதிமானாக நம்ம இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 31ஆம் சங்கீதத்தில் 31ஆம் சங்கீதத்தில் 19வது வசனத்தை படித்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபத்திற்கு முன்பாக நீ நம்புகளுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற கிருபை உன் நன்மை எவ்வளவோ பெரிதாய் காணப்படுது. அப்போ அவருக்கு பயந்த அவருடைய பிள்ளைகளுக்கு, நீதிமானாக இருந்த நோவாவுக்கு கிருபை கிடச்சிது, அவருக்கு பயந்த அவருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக அவர் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற கிருபை அவ்வளவோ பெரிதாய் காணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆதியாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 8வது 9வது வசனத்தை படித்தோம். அதே 17 படித்தோம். யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்துக்கோங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே மோசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்றதாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, இந்த வசனத்தை பார்த்தோன்னாக்கா, ஆதியிலே தேவன் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தார், அது அவர் தேவனோடு இருந்தார், ஆதியில் அவர் தேவனோடு இருந்தார் என்று சொல்லி அழகாக சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த வார்த்தை என்ன படுத்தோமா, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர்களாய் நம்மிடத்திலே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை மாம்சமாகி, அப்போ இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் அனுப்பும்போது அது வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தை நமக்குள்ளாய் வாசம் பண்ணும்போது நமக்கு என்ன படுதாமா, கிருபையும் சத்தியத்தினாலே நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணார். அப்போ அவர் பூலோகத்தில் வந்தது, நமக்குள்ளே வாசம் பண்ணது அவருடைய கிருபை என்று சொல்லப்படுகிறது. கிருபை அது மகிமைக்கு ஒரே மகிமை, பிதாவுக்கு ஒரே மகிமையாகவே இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அதே 16வது 17வது வசனத்தை படிச்சுட்டோன்னா, அவருடைய பரிபூரணத்தினாலே எல்லோருக்கும் அவருடைய கிருபையின் மேல் கிருபையை பெற்றோம். எப்படி என்ன, நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டானது என்று சொல்லி வசனம் சொல்லப்படுகிறது. பாருங்க, இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா, அவருடைய பரிபூர்ணத்தினால் நம்ம என்ன பண்ணோமா, கிருபையின் மேல் கிருபையை பெற்றோம் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் மோசையின் மூலமாக அவர் என்ன பண்ணாரம்மா, நியாயப்பிரமாணம் என்று சொல்வது பலவிதமான பயங்கரமான காலங்க. பழைய பாட்டின் காலத்தில் பார்க்கும்போது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு சொல்லி ஒரு திடமான ஒரு தண்டனையும் பகலும் கொடுக்கப்பட்டது. ஆனால் கர்த்தர் பூலோகத்தில் வரும்போது, அவர் மனிதனாக பிறந்த பூலோகத்தில் வரும்போது அவருடைய கிருபை என்ன பண்ணிச்சம்மா, கிருபை சத்தியமும் நமக்கு உண்டாகி இருந்தது என்று சொல்லப்படுங்க. பாருங்க, பூலோகத்தில் அவர் வந்த நிமித்தமாக நமக்கு அவர் என்ன பண்ணார், அவர் கிருபை கொடுக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம்
15வது 19வது 20வது வசனத்தை படிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 19வது 20வது வசனத்தை பார்த்தோன்னா, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேக பாவிகளாக்கப்பட்டது போல ஒரே கீழ்ப்படிதினாலே அநேக நீதிமான்களாக்கப்படுவார்கள். மேலும் மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்துல கிருபை அவ்வளவு பெரிதாக இறங்கினதுன்னு சொல்லப்படுகிறது. பாருங்க, ஒரு மனுஷன் கீழ்ப்படியாதனால பூலோகத்தில் பாவம். ஆதாம் ஏவாள் பூலோகத்திலே கர்த்தர் ஆசீர்வாதமாக வைத்தார். ஆனால் அவர் செய்த ஒரு பாவம், செய்யத்தகாத புசிக்க வேண்டாத காரியத்தை செய்த நிமித்தமாக அவர் என்ன பண்ணார்? பாவம் செய்தாங்க, அவங்க தள்ளப்பட்டாங்க. அதனால எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டு எல்லாரும் வைக்கப்பட்டாங்க. ஆனால் அது பின்னாலே கர்த்தர் பூலோகத்தில் நிமித்தமாக நிமித்தமாக கர்த்தர் என்ன பண்ணாரம்மா? நம் நீதிமான்களப்பட்டு கிருபையினாலும் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்துல கிருபை அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்று சொல்லப்படுது. பாருங்க, பாவம் பெருகின இடத்துல கிருபை அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இது எல்லாவற்றையும் பார்க்கும்போது அப்படி கிருபை நமக்கு வசனம் சொன்னது போல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷந்தோறும் அப்படி கிருபையினாலே நம்ம என்ன பண்ணால் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு வசனத்தை மாத்தன் பார்ப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படித்தோம்னாக்கா, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், ஆதலால் நம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன் தண்டையிலே சேரக்கடவோம் என்று சொல்லி அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. பிரதான ஆசாரியனாகிய கிறிஸ்து தாமே நமக்காக பலியாக்கப்பட்டு நமக்காக பரிந்து பேசி அவர் சோதிக்கப்பட்டு பல விதங்களில் விடுதலையாக்கப்பட்டபடியினாலே அவர் நமக்கு பிரதான ஆசாரியனாக இருக்கிறதுனால நாம் இரக்கத்தை பெற வேண்டுமா இருக்கோம். அந்த இரக்கத்தின்படியாகத்தான் நமக்கு ஏற்ற சமயத்தில் கிருபை அடையும்படியாக கிருபை கிடைக்கிறது. அவர் இரக்கத்தை கொடுக்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவன். அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறதுனாலே உபாகம் 4ஆம் அதிகாரம் 11 அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறதுனாலே நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை அழிக்கவும் மாட்டேன், உன்னோடு செய்து உடன்படிக்கை நான் மறக்கவும் மாட்டேன்னு சொல்லுவேன். அப்பங்க அப்படி கிருபை எவ்வளவு பெரிதாக இருக்குது. அவர் இரக்கமுள்ள தேவன். அப்போ அந்த இரக்கத்தை பெறும்படியாக, அந்த கிருபை பெறும்படியாக நம்ம என்ன செய்ய வேண்டுமா? கிருபாசன தண்டையிலே சேரக்கடுவோம். அவருடைய சமூகத்தில் சேர்ந்து அவருடைய சமூகத்தில் நின்று அவருடைய சமயத்தில் முழங்கால் படிட்டு அவருக்காக நம்ம செய்யும்போது எல்லா காரியங்களும் நமக்கு நன்மையாகவும் ஆசீர்வாதமாக முடிக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். நோவாவுக்கு கர்த்தர் எவ்வளோ கிருபை செய்தார், அவரை பார்த்து காத்து ஆசீர்வதித்தார். ஆனால் பவுலை பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கையிலும் அவனுக்கு ஒரு சின்ன முள் கொடுக்கப்பட்டு அவன் எந்த வீட்டில் தன்னை உயர்த்தாத படிக்க அவன் கிருபை போதும், என் கிருபை அவனுக்கு போதும் மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி பவுலை திடப்படுத்தி தைரியப்படுத்தினான். இப்போதும் நமக்கு முன்பாக கர்த்தர் சொல்கிறாரு, எவ்வளோ சூழ்நிலாம் கடந்து வரலாம், நாட்களும் காலங்கள்லாம் கடந்து ஓடலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கும்போதே, மகளே மகனே, என் கிருபை உனக்கு போதும்பா, என் கிருபை இல்லைன்னா நீ ஒன்றுமே இல்லை, அதுக்காக நாம் இருப்பது நிர்மலமாகாமல் இருப்பது கிருபைன்னு சொல்லுங்க. அப்படி கிருபை போதுமென்று அந்த கிருபைக்காக நம்ம கிருபாசன தண்டையிலே முற்றிலுமாய் நம்ம அர்ப்பணிக்கும்போது நம்மை தாமே கர்த்தர் தாமே பெரியவராக நம்மளை பாதுகாக்கவும் விடுதலை கொடுக்கவும் வல்லவராக இருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துவார். இந்த மதத்தின் மக்கள் குறித்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கிருபையாய் அநேக ஆசங்களை சுதந்திரிக்க கர்த்தர் நம்ம கிருபை பாராட்டுவாராக. ஜெபிப்போம். கர்த்தாவே நமக்கு நன்றி ஏசப்பா, கொடான கொடி சொத்தங்களை நன்றிகளையும் தானே ஏறெடுக்கிற ராஜா. இந்த நாட்களில் உங்களுடைய கிருபையை குறித்து நாங்கள் பார்த்தோம்ப்பா. உண்மையாகவே ராஜா, உங்களுடைய கிருபை இல்லைன்னா நாங்கள் ஒன்றுமே இல்லைப்பா, ஒன்றுமே இல்லை. நாங்கள் நிற்பது நிர்மலமாக்காமல் இருப்பதும் உங்களுடைய கிருபை ராஜா. உங்களுடைய இறக்கத்துக்கு முடிவே இல்லை என்று பார்க்கிறோம் தகப்பனே. அந்த கிருபைக்காக, அந்த பலத்துக்காக, அந்த சுகத்துக்காக ராஜா நம்முடைய கிருபாசன தண்டையில் ஓடி வந்து ராஜா அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் தேவசனத்தில் காத்திருக்க பலன் தரும்படி தான் ஜெபிக்கிறோம். என்னென்றால் அதிகாலை தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு சொன்னீங்க. கர்த்தருடைய கிருபை காலைதோறும் புதியவளாக இருக்கிறது என்று சொல்லினால இந்த காலைதோறும் தேவசனத்தில் நிற்கும்போதப்பா அந்த கிருபை அவ்வளோ பெரிதாய் நமக்குள்ளே கடந்து வருகிறதப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை இந்த மதத்தில் ஆசீர்வதிங்கப்பா. உடைய கிருபை எங்கள் மத்தியில் போதுமானதாக இருக்கட்டும். தேவையை சந்திங்க, எல்லாவற்றையும் பொறுப்பணும் தான் நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. துதிக்கான மைக்கம் எல்லாவற்றையும் மக்கள் செலுத்துகிறோம். மீதியான வேளையில் எங்களோடு கூட இரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.